ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கோ அதை தான் கட்சியில எல்லாரும் சொல்லணும். ஒரு மாநில தலைவர் சொல்றாரு, தேசிய தலைவர் சொல்றாரு, முன்னாள் மாநில தலைவர் அவரோட கருத்து சொல்றாரு. அவர் சொல்லும் போது கூட அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி குறித்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்துக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்துள்ளார். பிஜேபியினுடைய தொண்டனா உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதே நேரத்துல கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தொண்டனா கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன், எங்கே பேச வேண்டுமோ அங்க பேச உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசினேன். இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்க பார்த்து பார்த்தேன். நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும். ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க, நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா, வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னாரு. ஏன்னா இளையராஜா ஐயா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான். நிகழ்ச்சிக்கு போனேன், ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க. மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனா இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. ஏன்னா பிறந்த நாளையே மாத்திக்கிட்ட நட்பு இருவருக்கும் அதை எடுத்துக்காட்டணும். அதே நேரத்துல எனக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 மாதங்கள் அழகா பண்ணியிருக்காங்க. அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேனோ தவிர, ஏன்னா மற்ற தலைவர்கள் பேரை சொல்லவில்லை, அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்க அர்த்தம் இல்லை. கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு. பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க. அதை அந்த மேடையில சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்க அப்படின்னு சொன்னா தப்பா இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும். அதனால் மிச்சம் யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுங்க. அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு. தனிப்பட்ட முறையில அது அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமை அவங்க, விடுங்க. நான் இங்கே குறிப்பாக சொல்லிக் கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு 2 பேர் இளையராஜா ஐயாக்கு என்ன செஞ்சிருக்கோம் மேடையில சொல்லிட்டேன். எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இருக்கு. அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. எங்க நேரத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு, அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இதுல ஒரு தலைவர் பேர் சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது. பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து நான் இந்த கூட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும், வேற வரும்போது பேசுறேன். வரும்போது பாத்துக்கலாம் அண்ணா. இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் போது அவங்ககிட்ட கேளுங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கோ அதை தான் கட்சியில எல்லாரும் சொல்லணும். ஒரு மாநில தலைவர் சொல்றாரு, தேசிய தலைவர் சொல்றாரு, முன்னாள் மாநில தலைவர் அவரோட கருத்து சொல்றாரு. அவர் சொல்லும் போது கூட அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அத உடனடியே ஒரு பெரிய பூதாகரமாக்கி இவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, எந்த வேறுபாடும் கிடையாதுங்க. கட்சி ஒரே கட்சி தான், ஒரே நிலைப்பாடு தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே எங்களுடைய உள்துறை அமைச்சர் சென்னையில கூட்டணி அமைந்த போது என்ன அறிவிச்சாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்கும். திரு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியில தலைமையேற்று தமிழகத்துல நடத்துவாருங்கிறாரு. இதுல எந்த குழப்பமும் கிடையாது, யாருக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் மட்டும் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி வெளியில செய்தி போடாம இருந்தா சரி. கூட்டணி அமைச்சரவை, கூட்டணி அரசு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தமிழ்நாடு பிஜேபி. தமிழ்நாடு பிஜேபி யூனிட் தனி யூனிட் கிடையாதுங்க.
நேஷனல் பார்ட்டியோட ஒரு ஸ்டேட் யூனிட் தான் தமிழ்நாடு பிஜேபி. அதனால அமித்ஷாஜி அவர்கள் என்ன சொல்லி இருக்காரோ அதுதான் இங்க நடக்கும். வாஜ்பாய் காலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளே என்னோட பேசிட்டு ஏங்க யாராவது பேச்சு நடத்துற கட்சிகளை பத்தி வெளியில அது உங்ககிட்ட சொல்லுவாங்களா ஊடகத்துல? ஒரு கட்சி இல்லைங்க, நிறைய கட்சிகள் எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க.